இந்த ராஜனை மட்டை பண்ணுற சீனில் நாங்கள் பார்த்துருப்போம். ஒரு 5 பசங்க ஒன்றா சேர்ந்தா என்ன பேசுவோம், டே அரசியல் பேசுவோம், இது பேசுவோம், அது மாதிரி நிறையா பேசுவோம். உண்மையிலேயே அந்த டீம் இருக்குல்ல, அமீர், சமுத்திரக்கனி, வெற்றிமாறன், உங்கள்கிட்ட பாதிக்கு மேலே அரசியல் தான் பேச முடியுது. உண்மையிலே அரசியல் தான் என்னதான் பேசுவீங்க? இந்த கிரிக்கெட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 4 அடிச்சுட்டு 2 பேர் இன்னும் பேசிப்பாங்க, நமக்கு காதில் கேட்காது. நாங்களாம் இமேஜினேஷன் பண்ணிப்போம், அவன் வந்துட்டு அடுத்த பால் 6 அடிக்கலாம்னு பேசுகிறான்டா, இல்லை சிங்கிள் அடிக்கலாம்னு பேசுகிறான்டா அப்படின்ட்டு. நீங்கள் என்னதான் சார் பேசுவீங்க உங்கள் டீமில்? அரசியல் பேச மாட்டோம், பயங்கர ஜாலியாக இருக்கும். பயங்கர ஜாலியாக இருக்கும். கனி நான் இருக்கிற இடத்துல வந்து கனி ஏதாவது கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான், ஏதாவது எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, மேட்ரை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பான், பயங்கர நக்கல் அடிப்பான் கனி. அவனுடைய படங்கள் தான் ரொம்ப ஏதாவது சுவாரஸ்யமான ஏதாவது அனுபவம் சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை, ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது யாரைன்னு இருக்காது, யாரை வேணாலும் இருக்கும். கலாய்ப்பீங்க. அது டைரக்டராக இருக்கலாம், ப்ரொடியூசராக இருக்கலாம், பணம் போட்டவராக இருக்கலாம். அந்த நக்கல் வந்து எப்பொழுதுமே இருக்கும். இப்போ அவர், நான், பழனியப்பன் போன்றவர்கள்லாம் இருந்தோம்னா, ஜனநாதன்லாம் அப்படி தான். இப்போ நம்ம 4 பேர் உட்கார்ந்த இடத்துல இங்கேருந்து நான் எந்திரிச்சு போனேன்னா இப்போ என்னையே சொல்லுவாங்க, 2 பேரும் எந்திரிச்சு போனோடனே சொல்லுவாங்க. நானும் இல்லாமல் அவங்க போயிருந்தா, இப்போ கனி போயிட்டான்னா நானும் பழனியப்பனும் அதை சொல்லுவேன், நான் என்ன வேலை பார்க்குறான் பாருங்க அப்படின்னு. அப்போ இது எப்பொழுதுமே நீங்கள் விழாக்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டே இருப்பான். அப்போ கூட மேடையில் யாராவது பேசிகிட்டு இருக்கவங்களே ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பான். அந்த யாரையும் ஹர்ட் பண்ணுறது கிடையாது. அது மாதிரி அரசியலாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசுகிறதே கிடையாது. இப்போது மாரி செல்வராஜ் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆனால் நான் வந்து ஏதாவது பார்த்துக்கிட்டே இருப்பேன், யூடியூப்பில் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜ் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ அவர் கேட்பார், எவ்வளோ சீரியஸாக அதை உட்காந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு. யாருக்கிட்டேயோ உட்காந்து பேசுகிறதுக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி சட்டசபையில் என்ன பேசுனாங்க, பீகார் எலெக்ஷனில் என்ன சொல்கிறாரு ஒருத்தர், பீகார் எலெக்ஷனுக்கு தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு படுத்தி பேசுகிறாங்களா, தொடர்பு படுத்தி பேசுகிறாங்க, இப்படி எதையாவது ஒன்று அப்படி தான் இருக்குமே தவிர படப்பிடிப்பு தளங்களில் வந்து எந்த ஈகோவும் இல்லாமல் இருக்கும். அப்படி எனக்கு அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது இங்கே மட்டும் இல்லை, உயிர் தமிழுக்கு படப்பிடிப்புலையும் அப்படி தான். அதான் அண்ணாச்சிலாம், விமான அண்ணாச்சிலாம் ரொம்ப பிரமிச்சு சொல்லுவார், சார் என்ன சார் இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க, வெளியே பார்த்தா சீரியஸான ஆளாக இருக்கும் பாரு. நான் ரொம்ப ஜாலியான ஆள் தான் அண்ணாச்சி, அதனால் யாருக்கிட்ட ஜாலியாக இருக்கிறேன்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமானது.